மதுரையில் திருட்டு வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை செய்ததால் மாற்றுத்திறனாளி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருட்டு வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணையில் மாற்றுத்திறனாளி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். நடவடிக்கை எடுக்க கோரி அரசு ஆஸ்பத்திரியில் முற்றுகை மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மதிச்சியத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவர் மாற்றுத்திறனாளி. திருட்டு வழக்கு தொடர்பாக இவரிடம் அடிக்கடி மதிச்சியம் போலீசார் விசாரணை நடத்தினார். போலீசார் தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்து தொல்லை தந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அண்ணாதுரை வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு தவழும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் அதன் மாநில தலைவர் புஷ்பராஜ் தலைமையில் முற்றுகை உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அண்ணாதுரையின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். போலீசாரை கண்டித்து போராட்டம் நடந்த சம்பவத்தால் மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு தவழும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் காவல்துறை அடித்ததற்கெனங்க நேற்றைய தினம் அவர் தூக்கு போட்டு இறந்ததாக இங்கு தெரிவிக்கிறார்கள். தவழும் மாற்றுத்திறனாளி எவ்வாறு தூக்கு போட்டார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆகையால் எங்களுடைய உறுப்பினர் அண்ணாதுரையை அடித்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வற்புறுத்தி எங்களுடைய அமைப்பின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் மாற்றுத்திறனாளிகள் தவறு செய்தாலும் அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்றுதான் விசாரணை செய்ய வேண்டும், அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரக்கூடாது என ஆணை பிறப்பித்தோம். இதுபோன்று காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரை துன்புறுத்தி மனவேதனைப்படுத்தி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இதுவே காவல்துறையினரால் இறக்கப்படும் கடைசி மரணமாக இருக்க வேண்டும். இதை தொடர்ந்தால் எங்களுடைய அமைப்பு இதை நீண்ட நெடிய போராட்டம் நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கும். ஆகையால் இந்த அடித்த காவல்துறையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.